வணக்கம் தேவே கடலூர் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வருங்க, அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். அப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அயல் நாடுகளில் இருக்கவங்களும் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்னென்னா உங்களுக்கு கிரக நிலவரங்கள் கொஞ்சம் ஏடாகுடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. உதாரணமாக சொல்ல போனோன்னா ராகு இதுவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்த ராகு 8ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற ஒரு காலகட்டங்கள். ஸோ அப்போ என்ன ஆகும்னு சனியும் வக்கரமாக போயிட்டுருக்கு. இதோட கொடுமை என்னென்னா அந்த சனிக்கு செவ்வாயுடைய பார்வை. ஓகே, அது மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்கிறது சூரிய சாமி. என்றைக்குமே இந்த ராகு சூரியன் சனி செவ்வாய் இந்த கிரக காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் ஏடாகுடமான காம்பினேஷன்ஸு. அதனால் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ யாரெல்லாம் வெளியூர் ட்ராவல் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இவங்களாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. பில்டிங்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ், மெயினாக இந்த ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அடிதடி ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இப்போவே கூட அதோடைய ஒரு சாராம்சமாக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சாமியார் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நெருக்கி அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ மெயினாக இந்த ஒரு 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 12 தேதி வரை ரொம்ப 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 எல்லோருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து எல்லோருமே சேஃப்டியாக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா உலகம் முழுவதும், நமக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே நிறைய ஒரு மாறுதல்களை எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப இன்னல்கள்னு சொல்லலாம். மாறுதல்ன்றதை விட இன்னல்கள். சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்து எல்லாமே ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வரும். இப்போது ராசி பலன் போகலாம். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வக்கரமாக இருந்து அது உங்களுக்கு குருடைய ஸ்தானத்தில் போகும்போது அது என்ன மாதிரி விஷயம், 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், வேலையில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்களை நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் பெரும் பணம், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளிலோ வண்டி வாகனம் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்ன ஒரு சின்ன மைனஸ்னால் சனி வக்கரமாக போகும்போது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக பெரிய பணத்தை கொடுத்துரும். வக்கரம்னா கொஞ்சம் டிலேடாக கொடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 2 11ஆம் அதிபதியான குரு 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்குறது, புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு லோன் கேட்டிங்கன்னா கிடைச்சி அதனால் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. தொழிலில் சேஞ்சஸ் பண்ணி பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு வெற்றி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தாய் தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் இருக்கணும். வண்டி வாகனங்களோ இடம் சம்மந்தமான விஷயங்கள் லோனில் போய் வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான புதன் 5 8ஆம் அதிபதியான புதன் 7 உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலையில் தேவையில்லாத ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவிக்கு வர வேண்டிய லாபங்கள், ஸோ மனைவிக்கு நல்ல க்ரோத்து நல்ல லாபங்கள் உங்கள் மனைவிக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். பார்ட்னர்ஷிப்புக்கு பார்ட்னர்ஷிப்னாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வெளிநாடுக்கு போய் வேலை செய்யணும், வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம், புதிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ சூரியன் பெருத்த லாபங்களையும் கணவன் மனைவி உறவில் நல்ல பெரிய லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சிறப்பான
சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில், நிறைய மாற்றங்கள், நிறைய வளர்ச்சி கிடைப்பதற்கான முயற்சியில் சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்திற்காக நிறைய பிரயத்தனப்படுத்துறது, குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துரும். புதிய சொத்துக்கள் வாங்குறது, ஒரு லோனில் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக தான். அதுவும் பூர்வீகமான விஷயங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிக்கணும், வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும், பிடிவாதத்தை கொடுத்துரும், அதுதான் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம். குழந்தையோட பேச்சுக்கள் நம்ம சில நேரங்களில் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். கேது வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல், கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4, 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக பிரயாணங்கள் மேற்கொள்வது, கொஞ்சம் வந்து வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிரமத்துக்கு தாயார் மற்றும் தந்தையாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னங்க, எல்லாம் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி. ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து 4 வாட்டி வருங்க வருஷத்துக்கு. ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான். ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான். ஸோ இதில் வந்து என்னென்னா, மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மன் வழிபாடு வந்து உடனே உங்களுக்கு பலன் தரும். ஸோ அதுதான். இப்போ ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி, ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும். பட் இதே வந்து காளி வழிபாடு, இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி, ஈஸ்டில், ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும்னு இல்லை, பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆஷத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது 9 நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க. இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம்? ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது. ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோமே, அவங்களோட குணநலங்கள், அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது. அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது என்ன மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும், எனக்கே தெரியும். ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு, அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி, இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம். இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுக்கோமே, ஸோ பாலாம்பிகைன்னு ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாம்பிகை, இந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது, இல்லை வராகினா வராகி, ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அது ஈவினிங், ஸோ ஈவினிங் செட் ஆகலையோ, சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வந்துட்டு குளிச்சுட்டு அந்த விளக்கேற்றிட்டு அது பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு, அதாவது பெண்மணிகளுக்கு புடவை, ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு, ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோடு கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு 9 நாள் போது 9 புடவை கொடுக்குறது ரொம்ப விசேஷம். ஸோ இது வந்து பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும். இது வந்து என்னென்னா, கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் நீங்கள் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது, நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க, எல்லாம் கஷ்டங்க, எனக்கு இப்போ சாப்பிடாவே இருக்க முடியாதுன்னா காலையில் நைட்டு ஒமிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க. ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு 2 வேளை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணால் சாப்பிட்டுக்குங்க.
அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட்லாம். பட் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள். என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க. அதுக்குன்னு ஒரு சாமி படத்துக்கிட்ட போய் வைக்க சொல்ல, அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேத்தியம் பண்ணதான் நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ அப்படி பண்ணி பாருங்களேன். ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது. என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடீஸ்வரன் ஆகிக்கணும்னு நம்பாதீங்க. முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து வழியாக இப்போ 4 நவராத்திரினா 4 நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை. இதுக்காக வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் யாரும் தேவையில்லை. இந்த நடுவில் ஒரு சாமியார் ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்கள்ங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க. எல்லாமே பட்டன் ஃபோன். நீங்கள் நல்லா கவனிங்க, பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது. அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம், ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறதுன்னு கூட தெரியாமல் தப்ப மாட்டு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாதனால இந்த விபத்து நடந்தது. நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெப்ரஸன்டேட்டிவும் தேவையில்லை, சாமியார் தேவையில்லை. நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், தங்கச்சியாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம். நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன். ஓகேங்களா? நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன். அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும். ஓகேங்களா? மனதார தூய்மையோட உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு 9 நாட்கள் நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களது லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.